கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பணிமனைகளில் மறியல் போராட்டம் நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்று வழக்கம் போல பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது இன்றைய நிலையை பொறுத்தவரையில் இந்த போக்குவரத்து தொடர்பான நிலவரம் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யுங்க. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தோமுசா, டிஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தவிர்த்து மற்ற பிற தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய பிரதான தொழிற்சங்கங்கள் சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பிரிவு ஆகியோர் 2வது நாளாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பேருந்து சேவை தடையின்றி இயக்கப்படுமா என்பது பொதுமக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி சென்னை மாநகரம் முழுவதும் தற்போது பேருந்து சேவை என்பது சீராகவும் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும், வழக்கமான நேர அட்டவணைப்படி அனைத்து பகுதிகளிலும் பேருந்து சேவை என்பது இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களான அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடியு ஆகிய 2 தொழிற்சங்கத்தினருமே இன்றைய தினம் முற்றுகை மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதான பணிமனைகளாக இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பணிமனைகளிலும் இதேபோல் பேருந்து நிலையத்திலும் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் இந்த மறியல் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணிகளுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. காரணம் என்னவென்றால், ஒருபுறம் பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல, மற்றொரு புறம் இந்த போராட்டக்காரர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் பேருந்து இயக்கங்கள் என்பது தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில்தான் பேருந்து சேவை என்பது சீராக இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து பணிமனைகளுமே காலையிலேயே பேருந்துகள் எடுக்கப்பட்டு பேருந்து நிலையம் சென்று பயணிகளை அழைத்து சென்று திரும்புவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறையின் சார்பில் தற்போது எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் 3859 பேருந்துகள் என்பது இயக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்ல தற்போது வரை 4367 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாகவும், சுமார் 113% பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 1274 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும், காலை 5 மணி நிலவரப்படி 197% பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வருவதாகவும், எஸ்சிடிசியை பொறுத்தமட்டில் 4 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வருவதாகவும், விழுப்புரம் மண்டலத்தை பொறுத்தமட்டில் 573 பேருந்துகளும், சேலம் மண்டலத்தை பொறுத்தமட்டில் 144 பேருந்துகளும், கோவை மண்டலத்தை பொறுத்தமட்டில் 476 பேருந்துகளும், கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்தமட்டில் 685 பேருந்துகளும், மதுரை கோட்டத்தை பொறுத்தமட்டில் 640 பேருந்துகளும், திருநெல்வேலி கோட்டத்தை பொறுத்தமட்டில் 571 பேருந்துகளும் என 4367 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி நிலவரப்படி மொத்தமாக தமிழகம் முழுவதும் 3859 பேருந்துகள் மட்டுமே வழக்கமாக இயக்கப்படும் நிலையில் கூடுதலாகவே தற்போது 4367 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.